ஏய், இங்க வா. என்னம்மா? இந்த அல்வாவை கொண்டு போய் ரிஷி கிட்ட கொடு. அவரை கேட்காம அல்வாவை கொண்டு போய் அவர்கிட்ட கொடுத்தா ஏதாவது சொல்லுவார்ல? அதெல்லாம் ஒன்னும் சொல்ல மாட்டாரு. ரிஷி மாமாவுக்கு அல்வானா ரொம்ப பிடிக்கும். அதான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம். சீக்கிரம் கொண்டு போய் கொடு. குடி. போ போ. சும்மாவே தொல்லை பண்ணுவாரு. இதுல அல்வாவை கொண்டு போய் கொடுத்தா அவ்வளவுதான். அத்தா, இதுல இருந்து நீதான் காப்பாத்தணும். அம்மா தாயே. ஏதோ டைப்பா ஒன்னு எடுத்துட்டு போறாளே, புதுசா இருக்கே, என்னவா இருக்கும்? அது என்னன்னு தெரிஞ்சு நம்ம தடுக்கணுமே. என்ன பண்ணலாம்? இரு, தவறேன். ஏய், நில்லு. எங்க போற? அங்கே இரு, நான் வரேன். இரு. இருங்க, நான் போயிட்டு வந்துடுறேன். நில்லுன்னு சொல்றேன்ல. இருங்கிற சும்மா ஏதோ பேசிக்கிட்டு. அண்ணே, நான் இதை குடிச்சிட்டு நில்லுங்கிற. என்ன நடக்குதுங்க? நான் நடந்தேன், நீங்களும் நடந்து வந்தீங்க. சிரிச்சு முடிச்சிட்டேன். என்ன காமெடி பண்றதா நினைப்பா? அதுவும் இந்த சுந்தர பாண்டியான என்கிட்டயே வா. நானும் காலையில இருந்து பாக்குறேன். நீ என் மாப்பிள்ள ரூம சுத்தி பம்பர மாதிரி சுத்தி வந்துகிட்டே இருக்க. இல்லண்ணே. என்ன விஷயம்? இல்ல, நான் ஒன்னும் வேணும்னு. என் மாப்பிள்ள வாழ்க்கையில காவேரி மட்டும்தான் பாயணும். இந்த கங்கா துர்காலாம் பாயக்கூடாது. என் மாப்பிள்ள ரூட்ல என் தங்கச்சி காவேரி தவிர யாராவது கிராஸ் பண்ணீங்க, பயந்துட்டல்ல? ஆமா மாமா, அந்த பயம் இருக்கட்டும். வாசனை ஆளையே தூக்குது. இது எப்படி புடிங்கி சாப்பிடுறது? என்னது கையில? அல்வா. என் மாப்பிள்ளைக்கு அல்வா கொடுத்து அந்த அளவுக்கு போயிட்டியா நீ? ஐயோ, இது நானா கொண்டு வரல. அப்ப தானா கால் முளைச்சு வந்துச்சா? இல்ல, கொடுத்து விட்டாங்க. யாரு? என் தங்கச்சி காவேரி கொடுத்து விட்டதா போய் சொல்ல போற, அப்படித்தானே? ஐயோ, உண்மையிலேயே அவங்க தான் கொடுத்து விட்டாங்க. தெரியாம தான் கேக்குறேன். என்ன பார்த்தா உனக்கு கேனைய மாதிரி தெரியுதா? என்னது? என்னது? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. சத்தியமா அவங்க தான் கொடுத்து விட்டாங்க. சத்தியமாவது சக்கரை பொங்கலாவது எல்லாத்தையும் ஒரே வயல சாப்பிட்டுருவேன் நானு. கொண்டாந்த அல்வாவை யாருக்கிட்ட ஏமாத்துறேன்? nonsense of the stupid of the English of the nonsense of the country fruit of the நீ அல்வா கொடுக்க முடியுமா முடியாதா சொல்லு.
அந்த பயம் இருக்கட்டும். ம், ம், ம். இந்த விளையாட்டெல்லாம் இருக்கக்கூடாது, புரியுதா? போ. அப்பா. அப்பா, 1/2 கிலோ முந்திரி அல்வா ஆட்டைய போடுறதுக்கு 6 பக்கம் டைலாக்க பேச வச்சுட்டாலே. இந்த அல்வாவை இந்த வீட்டு மகன் சாப்பிட்டாதான் வாய்க்குள்ள போகுமா என்ன? ஏன் இந்த மருமகன் சாப்பிட்டா வாய்க்குள்ள போகாதா? இது அப்படியே சாப்பிடுவேன். முந்திரி அல்வா ரொம்ப நாள் ஆச்சு, அப்படியே சாப்பிட வேண்டியதான். இந்த அல்வா சாப்பிட்டோம்னா வயிற்றுல கிருகிருக்குது. இந்நேரம் துர்கா அல்வாவை ரிஷி மாமா கிட்ட கொடுத்திருப்பா. மாமாவும் சாப்பிட்டிருப்பாங்க. அப்போ நாளைக்கு ரிஷி மாமா மதுவோட கோயம்புத்தூர் போக முடியாதுல்ல நீ? ஏமா காவேரி, உன் வாழ்க்கையில எத்தனை பேர் தான் குறுக்க வருவாங்க? இந்த காவேரினாலே பிரச்சனை தானா? ஏன்னு என்னாச்சு? மது குறுக்க பூந்து உனக்கு டார்ச்சர் கொடுத்துக்கிட்டு இருக்கா. இப்ப புதுசா ஒருத்தி வந்திருக்கா. புதுசாவா? யார் அவ? ஒருத்திக்கு 2 பேர் இருக்கீங்க. ஒருத்தி ரிஷிய சுத்தி 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 வந்துகிட்டு இருக்கா. அவளை உங்களால கண்டுபிடிக்க முடியல. யாருன்னு சொல்லுனே. வேற யாரு? அந்த வேலைக்காரி துர்கா தான். துர்காவா? ஆமா, இன்னைக்கு கையங்களுமா என்கிட்ட மாட்டிக்கிட்டால. அவளை மிரட்டி அனுப்பிட்டேன். இனிமே ரிஷி ரூம் பக்கத்திலே தலை வச்சு படுக்க மாட்டா. என்னன்னே பண்ண? ரிஷி ரூம சுத்தி சுத்தி வருவாள்ல. இன்னைக்கு அவன் ரூமுக்கு அல்வா எடுத்துட்டு போனா நான் விடுவேனா? என்னையா செஞ்சு தொலைச்ச? காட்டுறேன். ரிஷிக்கு கொடுக்க இந்த முந்திரி அல்வாவை எடுத்துட்டு வந்தா. நான் விடுவேனா? அவகிட்ட இருந்து புடிங்கி மொத்தத்தையும் நானே சாப்பிட்டுட்டேன். ஐயோ எப்படி? ஐயோ அண்ணி, மொத்த பிளானும் சொதப்பிடுச்சு. என்னம்மா சொல்ற? உன்கிட்ட சொல்லிட்டு செஞ்சாலும் பிளான் கெடுக்க, சொல்லாம செஞ்சாலும் தேடி வந்து பிளான் கெடுக்க. என்னதான் பண்றது உன்ன? என்னடி கோபிட்டு போட்டுறீங்க? அல்வால என்னம்மா பிளான் பண்ணிருந்தீங்க? முட்டாள் அண்ணா, அல்வா தான் பிளானே. நீ சாப்பிட்டது முந்திரி அல்வா இல்ல, பேதி அல்வா. என்னம்மா சொல்ற? என்னம்மா பேதி அல்வான்னு சொல்லி இப்படி பேதிய கலப்புற? அடி வயிற்று ஒரு மாற்றம். பிளான கெடுத்த உன்ன. நிறுத்து. இன்னொரு அடிய மேல விழுந்துச்சு. இந்த ரூம் நாரி போயிடும். உள்ள கடகடா கடகடாங்குது. மேதி அல்வா வேலையை செய்ய ஆரம்பிச்சிடுச்சுமா. இரு அவசரப்படாத. அல்வா நல்லா இருந்துச்சு.
வேணும்னா கூட தண்ணியை ஊத்தி அணைச்சிடலாம். ஆனா தண்ணியா போகுதே. அப்படி நான் ஸ்டாப்பா போனா நான் என்ன பண்ணுவேன்? இல்லடா, ஆமா நூலாதான் போகுது. சகிக்கலடா. ஐயோ, பாதிலேயே டெலிவரி ஆயிடும் போல இருக்கு. அம்மா, அண்ணி, அண்ணே, அடை திறந்த வெள்ளமா பிச்சுக்கிட்டு போகுது. ஏதாவது பண்ணுங்க, என்ன காப்பாத்துங்க. இல்ல, ஐயோ, கம்பீர பாரத சுந்தர பாட்டி இப்படி சாச்சு போட்டாங்களே. தேவையா இது? அம்மா, நிக்க கூட என்னென்ன பேசுற? சத்தமா பேசு. ஐயோ, பின்னாடி நான் ஸ்டாப்பா போனதுனால முன்னாடி டாக்கு வரலையோ. அம்மா, புருஷன் இங்க நாரி போயிட்டு இருக்கா. அத பத்தி கொஞ்சம் மாதிரி கவலைப்படுறியா? எத்தனை மாத்திரை அல்வால போட்டீங்க? அதுவா? அண்ணி எத்தனை மாத்திரை போட்டீங்க? ஃபர்ஸ்ட் 4 போட்டேன். இல்ல அண்ணி, அதுக்கப்புறம் கூட ஒரு 4 மாத்திரை போட்டீங்க. இல்ல 4 தான் போட்டேன். அடிப்பாவீங்களா, ஏதோ கோயில் உண்டியல்ல காசை போட்ட மாதிரி பேசுறீங்களே. பேதி மாத்திரை 18 மாத்திரை தான். எத்தனை ஆமா. போட்டீங்க? அப்புறம் 18. 18. அண்ணி, 18 மாத்திரை தான் வருது. ஆனா ஒண்ணு மிஸ் ஆகுதே. ஒண்ணு மிஸ் ஆகுதா? ஆமா அண்ணி. நான் வயிற்றுக்குள்ள போட 17 பேதி மாத்திரை உங்களுக்கு பெருசா தெரியல. காணாம போன அந்த ஒரு மாத்திரை தான் உங்களுக்கு இப்ப பிரச்சனையா இருக்கா? ஐயோ, மறுபடியும் வயிற்று கலக்குதே. அப்புறம் நம்ம கண்ணெல்லாம் கட்டுது. ஏதோ கெட்ட நாத்தம் அடிக்குது. ஏதாவது செத்து கிடக்குதுங்களா? ஆமாவா, எனக்கு சூப்பரா சூனிய வச்சுட்ட. அண்ணே, உங்களுக்கும் வயிற்று வலியா? என்னது உங்களுக்குன்னா? அப்போ வேற யாருக்கு வயித்து வலி? அது தேன் அக்காவுக்கும் வீட்டுக்கும் பாத்ரூமுக்கும் அலைஞ்சுக்கிட்டு இருக்காங்க. போட்டுட்டாலே தேனுக்கும் பிச்சுக்கிச்சா. தேனா? ஏற்கனவே பியூஸ் போய் இருக்க, அடிச்சா தாங்க மாட்டேன் பேபிமா. அடுத்த ரவுண்டா? பாதி அல்வாவுதம்மா நான் சாப்பிட்டேன். அப்புறம் மீதி அல்வாவை நம்ம தேனுக்கிட்ட கொடுத்துட்டோம்மா. தேனா? எங்க போய் தொலைஞ்சதோ. வரட்டும், அப்புறம் இருக்கு கச்சேரி. அண்ணி, நீங்க முதல்ல 9 மாத்திரை, அப்புறம் 18. என்னாச்சு? ரிஷி சார் ஆளை காணோம். எங்க போனாரு? ஆளையே காணோம். ஒருவேளை மதுமா ரூமுக்கு போயிருந்தா? ஐயோ, சாப்பிடு. அப்புறம் Say something. நீ ரொம்ப கியூட்டா இருக்க. நானும் கியூட்டா தான் இருக்கேன். Thank you. சூப்பரா இருக்கு. இது வேணுமா? நல்லா இருக்கு. வேண்டாமா? இது நல்லா இருக்கும். சாப்பிடு. ரிஷி சார், நீங்க கிளம்புங்க. இந்த நேரத்துல உங்களுக்கு இங்க என்ன வேலை? இங்க என்ன வேலையா? இது என்ன கொடுமையா இருக்கு?
நான் என் மது கிட்ட பேசுறதுக்கு டைம் பார்த்து தான் வரணுமா மது? இது என்ன அவ்வளவு பெரிய தப்பா? அதானே, இதுல என்ன தப்பு இருக்கு? ஆ, ஆ. அதெல்லாம் ஒண்ணு தப்பே இல்ல. ஆனா இத்தனை நாளா இல்லாம இன்னைக்கு உட்கார்ந்து பேசுறது தான் தப்பு. ஏன், என்ன காரணம்? அது அது நாளைக்கு காலையில கோயம்புத்தூர் போகணும்ல, அதான். ஓ அப்படியா? சரி மது, அட்லீஸ்ட் இந்த சலாடாவது சாப்பிடு. கேரட் வந்து பிளட்டுக்கு நல்லது, வெள்ளரி ஃபுல் ஸ்கின்னுக்கு நல்லது, ஆனியன் அப்படியே குளிர்ச்சி ஆக்கும். இந்த சாப்பிடு. ஏய், என்ன பண்ற? என்னங்க, இதை சாப்பிடுங்க மது. தேங்க்ஸ். என்கிட்டயே வா, நான் இருக்கிற வரைக்கும் உங்க பிளான் எல்லாம் நடக்காது. வெங்காயம் இந்தாங்க, உடம்புக்கு குளிர்ச்சி. இந்த பிளானிங் எடுத்துட்டாலே வேற என்ன பண்றது? ரூம் கூலிங் கம்மியா இருக்கு, ஏசி இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்தணும். நான் வச்சிடறேன். அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம். கூலிங் அதிகமாகி மதுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா நாளைக்கு கோயம்புத்தூருக்கு போக முடியாது. இந்த கூலிங்கே போதும். ரிஷி சார், சீக்கிரம் போய் தூங்குங்க. அப்பதான் காலையில சீக்கிரமா எழுந்து கிளம்ப முடியும். மதுமா, இன்னைக்கு நான் இங்கேயே படுத்துக்கிறேன். அப்பதான் உங்களை காலையில சீக்கிரமா எழுப்ப முடியும். சிலர்கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கவும் முடியும். என்ன பிளான் போட்டாலும் அது மொத்தத்தையும் கெடுக்கிறாளே. நல்லா சாப்பிடுங்க. குட் நைட் மது. ஸ்வீட் ட்ரீம்ஸ் ரிஷி. இன்னைக்கு எனக்கு பேட் ட்ரீம்ஸ் தான். வெளியே போ, மூஞ்ச பஞ்சர் ஆக்கிடும். வேற ஏதாச்சும் பண்ணி ஆகணுமே. ஒவ்வொன்றுத்துக்கும் கேட்டு போட்டுக்கிட்டே வரா. இப்ப என்ன பண்ணலாம்? இந்த பிளான் சொதப்பவே கூடாது. வேற ஏதாச்சும் பெட்டரா யோசிடா ரிஷி. குட் நைட் துர்கா. வா வா.
வா டைம் ஆகுது